உலகத்துல கடவுள் படைச்சதுலயே ரொம்ப அருமையான விஷயம் என்ன தெரியுமா? காதல். ஆனா சில சமயங்கள்ல காதல் கொடூரமான உருவா எடுத்து பிடிவாதத்தால சில இழப்புகளும் நேரும். அதை தான் தினமும் செய்தித்தாள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வேண்டான்னு மறுத்த பெண்ணோட முகத்துல ஆசிட்டை ஊத்திட்டாங்க. இந்த மாதிரியும் உலகத்துல பல கோடி காதல் கதைகள் இருக்கு. டேராடூன்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். பிரகாஷ்க்கும் கரிஷ்மாவுக்கும் அப்படி என்ன நடந்தது, அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட் காவியாவால அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பிரகாஷ், இன்னில இருந்து சரியா 10 நாள்ல உனக்கும் கரிஷ்மாக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல. ஆனா அது ஆக்சுவலா நம்ம வெட்டிங் ஆனிவர்சரியா இருந்திருக்கணும். நான் தான் உனக்கு வைஃபா வந்திருக்கணும். ஆனா ஆனா அந்த கரிஷ்மா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நான் உன்னை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன், மறக்கவும் போறதில்ல. உன்னை அடையறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 6th ஜூலை அன்னைக்கு, அதாவது உன்னோட ஆனிவர்சரி அன்னைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் பிரகாஷ். ஆனா எப்படி? கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட எல்லாத்துக்கும் நல்ல பிளான் இருக்கு. இல்ல பிரகாஷ், நான் கிண்டல் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். பிரகாஷ், ஐ லவ் யூ. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம். அது நடக்கும்.
கரிஷ்மா, என்னாச்சு கரிஷ்மா? எப்படி உடைச்ச? ஓ, ஐம் சாரி. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? கரிஷ்மா, கரிஷ்மா, பரவாயில்ல விடு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. விடு கரிஷ்மா. கரிஷ்மா, கரிஷ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் உங்ககிட்ட தானே பேசுறேன். என்ன ஆச்சு உனக்கு? நான் பேசின பதில் கூட சொல்ல மாட்டியா நீ? ஏன் தெரியுமா பிரகாஷ், நம்ம வாழ்க்கை இப்போ நார்மலா இல்ல. இங்க இங்க பாருங்க, இது மளிகை சாமான் பில், இத பத்தாததுக்கு கரண்ட் பில், போன் பில், பேப்பர், கேபிள் டிவி. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம கிட்ட சேவிங்ஸ்னு சொல்லி ஒரு நயா பைசா கூட கிடையாது. நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா, வீட்ல உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டே. இப்ப என்ன பண்ணணும்? திருட சொல்றியா? இல்லனா பிட் பாக்கெட் அடிக்குவா? வேண்டாம், ஸ்மக்லிங் பண்ணட்டுமா? அவங்க குடும்பம் நடத்த இதெல்லாம் கூட செய்றாங்க. ஆனா நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? எல்லா ஆபீஸ்லயும் பாஸ்னா கோவம் தான் படுவாங்க. ஒரு எம்ப்ளாயி அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? என்னோட வருமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்த முடியாது. போதும் கரிஷ்மா, இதை நீ என்கிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லிருப்ப. போதும், நிறுத்து. ஏதாவது கேட்க ஆரம்பிச்சா உடனே இப்படி சொல்லிருவீங்க. நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், ஏன் பதில் சொல்லாம போயிட்டு இருக்கீங்க? கரிஷ்மா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எல்லாம் சரியாயிடும். நமக்கு கடவுள் ஏதாவது வழி காட்டுவாரு. என்ன நம்பு. பிரகாஷ், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க லைஃப்ல முன்னேறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும் பிரகாஷ். காலேஜ் டேஸ்ல இருந்தே எனக்கு பிரகாஷையும் காவியாவையும் பிரகாஷ், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க லைஃப்ல முன்னேறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும் பிரகாஷ். காலேஜ் டேஸ்ல இருந்தே எனக்கு பிரகாஷையும் காவியாவையும் தெரியும். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல காவியாவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவளுக்கு யாருமே இல்ல. பிரகாஷ் தான் அப்போ அவளை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா பிரகாஷோட இந்த கேரை அவ வேற மாதிரி எடுத்துக்கிட்டா. அதாவது காதல்னு.
இருந்தாலும் பிரகாஷ் எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி அவளுக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாரு. இன்ஃபேக்ட் அவ சிரிச்சுக்கிட்டே எங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. எங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா அவ எங்களை பார்த்தது அதுதான் கடைசி தடவை. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் பிரகாஷும் எங்க லைஃப்ல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அவளை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எங்க ஆனிவர்சரிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி காவ்யா எங்க லைஃப்ல மறுபடியும் வந்தா. ஆனா இந்த தடவை திரும்பி வந்ததுனால எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை ஏற்படுத்திட்டா. ஆனா காவ்யா ஏன் இப்படி பண்ணா? ஆமா வக்கீல் சார், காவ்யா எப்படி தெரியல சார். ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா போல. அதனால தான் பிரகாஷ் காவியா ஒரு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அவளோட வீடு சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. நீங்க எப்ப வீட்டை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்றீங்களோ அப்ப நான் கீயை கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்றேன். ஓகே? ஆனா வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுங்க. சரி. சாரி பிரகாஷ், உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டோம். கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்கு. காவியா சாகும்போது போட்டிருந்த ட்ரெஸ் எங்க கிட்ட இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்க அடையாளம் சொல்லணும். சோ இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். சரி, நான் கண்டிப்பா வரேன். சரி சரி, வரேன் வரோம் சார். சார். ஆனா காவ்யாவுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைனா அவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருந்தா அத நம்ம கிட்ட வந்து அவ சொல்லிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம அவ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற. என்னால இதை நம்பவே முடியல. காவ்யா எப்படி? ஐ டோன்ட் திங்க் பிரகாஷ், இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்னு சொல்ற கரிஷ்மா? சட்டப்படி நம்மளதான் வாரிசுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. அவளுக்குன்னு வேற யாரும் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வேணான்னு சொல்லிட்டோம்னா அப்பவும் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பேர்ல தான் இருக்கும். காவ்யா என்னோட ஃப்ரெண்டு. அவளோட கடைசி ஆசை நாம அந்த வீட்டுல வாழணுங்கிறது தான். நம்ம கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போகணும். இல்லங்க, இது எனக்கு ஏதோ சரியா படல. கரிஷ்மா, காவ்யாவை நினைச்சா எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, நம்ம நிலைமை வேற இப்ப சரியில்லாம இருக்கு. நம்ம கிட்ட பணமும் இல்ல, வீட்டு வாடகை வேற பாக்கி தரணும். பேசாம நம்ம அங்க ஷிஃப்ட் பண்றதுதான் நல்லது. சரி, அந்த வீட்டுக்கு போக கூடாது, அது தப்புன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. பிரகாஷ் தான் என்ன கன்வின்ஸ் பண்ணினாரு. இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா பேசாம காவியா வீட்டுக்கு போய் இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம்னு நினைச்சோம். இந்தாங்க மேடம், உங்களோட வீட்டு சாவி. நீ உள்ள போய் வீட்டை சுத்தி பாரு, நான் இந்த போன் பேசிட்டு வந்துடுறேன்.
பாத்தியா? ம், நல்லா இருக்கு. நீங்க ஃபோன் பேசி முடிச்சிட்டீங்களா? யார்கிட்ட பேசுனீங்க? பேங்க் மேனேஜர் கிட்ட. இன்னொன்னு தெரியுமா, அதே வேலைக்கு என்ன திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாரு. நிஜமாவா? ஆமா, இந்த வீடு நமக்கு ரொம்ப லக்கியா இருக்குல்ல. இன்னும் வீட்டுக்குள்ள காலடி கூட வைக்கல, அதுக்குள்ள நல்ல விஷயம் நடக்குது. யூ ஆர் ரைட். உண்மையாவே இந்த வீடு லக்கி தான். தேங்க்ஸ் டு காவ்யா. எனக்கு என்னமோ நாம இந்த வீட்டுக்கு சீக்கிரம் ஷிஃப்ட் ஆயிடலாம்னு தோணுது. என்னங்க? ஆமா, போலாமா? எங்களுக்கு என்னமோ நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்கு போற அன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆக்சுவலா நாங்க அந்த வீட்ல நல்லா செட்டில் ஆயிட்டோம். ஆனா எங்க ஆனிவர்சரிக்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இன்னைக்கு 6th ஜூலை. இன்னைக்கு ராத்திரியில இருந்து பிரகாஷ் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். ஐயோ சாரி சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீ தூங்கு பிரகாஷ். கதவு திறந்திருக்கு. ஃப்ரிட்ஜும் திறந்திருக்கு. உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு வரவழைச்சேன் தெரியுமா? தெரியாதுல்ல? உன்னையும் பிரகாஷையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு தான். அதுக்கான நேரம் வந்துருச்சு. அவர் ஃப்ரிட்ஜ் திறந்தா மூடவே மாட்டாரு. நான் தான் ஃப்ரிட்ஜ் திறந்தேன். பிரகாஷை என் கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன்டி, காத்துட்டு இருக்கேன். அப்பதாண்டி உனக்கு நான் யாருன்னு தெரியும். கரிஷ்மா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் யார்கிட்டயும் பேசலையே. ஆனா நீ யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்ததுல. நீங்க ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. ஓ, அப்படியும் இருக்கலாம். சரி வா. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு ஏன் க்ளோஸ் பண்ணாமலே வந்தீங்க? சாரிமா, மறந்துருப்பேன். Are you ready? ரெடி தான் பிரகாஷ். ஆனா இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஜஸ்ட் சும்மா மீட்டிங் தான், நான் சீக்கிரம் வந்துருவேன். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டு சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, போலாமா?
நான் போகும்போது பேங்க்ல டிராப் பண்ணிடுறேன். ஓகே. வரும்போது ஆட்டோ ரிக்ஷா ஏதாவது பிடிச்சு வந்துடுங்க. ஓகே. Are you ready? ரெடி தான் பிரகாஷ். ஆனா இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஜஸ்ட் சும்மா மீட்டிங் தான், நான் சீக்கிரம் வந்துருவேன். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டு சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, போலாமா? நான் போகும்போது பேங்க்ல டிராப் பண்ணிடுறேன். ஓகே. வரும்போது ஆட்டோ ரிக்ஷா ஏதாவது பிடிச்சு வந்துடுங்க. ஓகே. எங்க 2 பேருக்கு எங்க ஆனிவர்சரி ஞாபகம் இருந்துச்சு. ஆனா நாங்க 2 பேரும் காலையில இருந்தே ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா அந்த ராத்திரிக்கு அப்புறம் நாங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தோம். பிரகாஷ்க்கு வேலையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே அன்னைக்கு ஜாயினிங் வேற. அவர் எனக்காக நிறைய கிஃப்ட்ஸ், கேண்டில் லைட் டின்னர் வேற அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு. நானும் அவருக்காக எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அந்த டே எங்களுக்கு ரொம்ப மெமரபிள் டேவா இருக்கணும்னு முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நடந்தது வேற. நான் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரியில இருந்து நீ எனக்கு தான் பிரகாஷ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்குன்னு நிரந்தரமா ஆக போற பிரகாஷ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான். அவளுக்காக நீ நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கல்ல? பிரகாஷ், பிரகாஷ், நீ என்ன பார்த்து பயப்படவே வேண்டாம் பிரகாஷ். என்ன பாரு, நீ இல்லாம என்னால வாழவே முடியல. அதனாலதான் நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்னோட அந்த ஆசைலாம் நிறைவேற போகுது. வாழும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல பிரகாஷ். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது பிரகாஷ். நீ
இப்போ சாகணும் பிரகாஷ். அதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் கல்யாணம். இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள்ல? இன்னைக்குதான் உன்னை நான் கரிஷ்மா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க போறேன். என் மனசுல இருந்த வேதனைலாம் என்னையோட தீர போகுது பிரகாஷ். ஆமா பிரகாஷ், இன்னில இருந்து நீ எனக்கு நிரந்தரமா சொந்தமாக போற. உன்னோட காதலுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காக நீ சாவல்ல. காவ்யா, என்ன சொல்ற? பிரகாஷ், பயமுறுத்தாத. பிரகாஷ். God. எங்க போற? நீ என்னை விட்டுட்டு எங்க போற பிரகாஷ்? பிரகாஷ், எங்க போற? நீ எனக்கு தான் சொந்தம். பிரகாஷ், எங்க போற? காவ்யா, என்ன விட்டு. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. காவ்யா, என்ன விட்டு. பிரகாஷ், பிரகாஷ், போகாத. பிரகாஷ், காவ்யாவோட ஆவி உள்ளதான் இருக்கு. நீ வீட்டுக்குள்ள போகாத. அங்க இருக்கிறது உனக்கு தெரியுதா? என்ன பிரகாஷ் உளறீங்க? அங்க ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் அப்படி சொன்னதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே காவியோட ஆவி இருந்திருந்தா எங்க பேச்சு அது கண்டிப்பா கேட்கும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் அதுகிட்ட பேசலாம்னு முயற்சி பண்ணேன். காவ்யாவோட ஆவி இங்கதான் இருக்கு. அதோ அங்க. காவியா, கரிஷ்மா, கரிஷ்மா, அங்க போகாத. நாங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. உனக்கு அப்படி என்னதான் வேணும்? நீ ஏன் கிட்ட சொல்லு. நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். எனக்கு பிரகாஷ் வேணும். இல்ல, இங்க பாரு. நீ ஒரே ஒரு தடவை என் கண்ணு முன்னாடி வா. நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். பட் ப்ளீஸ் கரிஷ்மா, போகாத. என் கண்ணு முன்னாடி வந்து பேசு. காவ்யா, காவ்யா. காவ்யா, வந்துட்டியா? திரும்பவும் என் பிரகாஷை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக வந்துட்டியா? இந்த தடவை நிச்சயமா பிரகாஷை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீங்க சொல்றது புரியுது. அந்த ஆத்மா முக்தி அடையும். அப்பதான் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீரும். அவளோட ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கணும். ஆனா நீங்க சொன்னபடி பார்த்தா வீட்டை விட்டு அந்த ஆன்மா வெளியே வர்றதில்ல. இல்ல. அப்படின்னா முதல்ல கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது டெம்பரவரியா போயிருங்க. அப்ப அந்த ஆத்மா வெளியே வந்து உங்களை கண்டிப்பா தேடாது. அதையும் மீறி அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த ஆத்மா உங்களை என்ன வேணாலும் பண்ணும். ஆனா ஒருவேளை அந்த காவியோட ஆத்மா வீட்டை விட்டு வெளியேறிடுச்சுன்னா உங்க ஹஸ்பண்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. காவியோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட ஹஸ்பண்ட் உயிரோட இருப்பாரு. அப்படின்னா காவ்யாவை முக்தி அடைய வைக்க வேற வழியே இல்லையா? ஒரே வழிதான் இருக்கு. உங்களோட ஹஸ்பண்ட் அந்த உலகத்துக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ ஆசையை நிறைவேத்தினா அந்த ஆன்மாவுக்கு முக்தி கிடைச்சிடும். ஆனா அது எப்படி பாசிபிள் டாக்டர்? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க ஹஸ்பண்டோட வாழ்க்கையும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். உங்க தோழிக்கு முக்தி கிடைச்சிரும். வேண்டாம் சார். என்னோட மனைவிய கரிஷ்மாவை தவிர இன்னொரு பொண்ணை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா பிரகாஷ், அவளுக்காக பயந்துகிட்டே நம்ம வாழ்க்கையை கழிக்க முடியாது. கரிஷ்மா, காவ்யா நம்மளோட ஃப்ரெண்ட். அவளுக்கு முக்தி கிடைக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரே வழிதான் இருக்கு. அது மூலமா என்கிட்ட இருக்கிற யோகி சக்தியை வச்சு
உங்க புருஷனோட ஆத்மாவை காவியாவோட உலகத்துக்கு அனுப்பலாம். அங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கட்டும். காவியாவோட ஆசையும் நிறைவேறிடும். அவளோட ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரகாஷோட ஆத்மாவை நம்ம மறுபடியும் கொண்டு வந்துடலாம். நீங்க ஒன்னா இருக்கலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரகாஷ் திரும்பி வரணும்னா அதுக்கு காவியாவோட சம்மதம் தேவை. அதனால காவியாவை இவர் தான் வற்புறுத்தணும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமால என்னால இதுவும் பண்ண முடியாது. காவியாவோட ஆத்மா சாந்தி அடைய இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. ஐயோ கரிஷ்மா, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரியில நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், எனக்காக இது செய்யுங்க ப்ளீஸ். பிரகாஷ் ப்ளீஸ் இது செய்யுங்க. காவ்யா, 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 நீ பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா நீ அதுக்கப்புறம் பிரகாஷோட ஆன்மாவை விட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா உன்னோட உலகம் வேற, பிரகாஷோட உலகம் வேற. இதான் அவரோட உலகம். அவரு ஏன் கூட தான் இருக்கணும். சும்மா போய் சொல்லாத. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். நீ தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. என் புருஷனை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ தயவு செஞ்சு பிரகாஷ திருப்பி அனுப்பி வச்சிடு. நீ பிரகாஷ நிஜமாவே விரும்புறல்ல? அது உண்மையான காதல்னா பிரகாஷ சாகடிக்க கூடாது. சரி, நீ சொன்ன மாதிரியே பிரகாஷ திரும்ப அனுப்பிச்சிடு. நிஜமா? தேங்க்யூ காவ்யா, தேங்க்யூ சோ மச். வாங்க. கரிஷ்மா, இப்ப நான் பண்ண போறது சரியா தப்பான்னு எனக்கு நிச்சயமா தெரியல. ஒரு வேலைக்கு இது தப்பா இருந்ததுன்னா உன் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும். எந்த தப்பான முடிவையும் நீ எடுக்க கூடாது. நான் சீக்கிரம் திரும்பி வரேன். ஆனா நான் மத்த எல்லாத்தையும் விட நான் உன் மேலதான் உயிரியே வச்சிருக்கேன் கரிஷ்மா. ஐ லவ் யூ கரிஷ்மா. I love you too, Prakash. வாங்க, உட்காருங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. Happy anniversary, you too.
காவ்யா, நீ என்ன ஆசைப்பட்டியோ அது இப்ப நடந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட என் கூட திருப்பி அனுப்பி வச்சிரு. காவ்யா, காவ்யா, கதவு திற காவ்யா. காவ்யா, நான் சொல்றது கேளு. காவ்யா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அந்த அந்த காவ்யா பிரகாஷ வெளியில விட மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? இன்னும் 4 மணி நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிரகாஷ் நாம இந்த உலகத்துக்கு கொண்டு வரவே முடியாது. என்ன என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐம் வெரி சாரிமா. எனக்கும் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது வழி இருக்கு, யோசிங்க. சாகும்போது காவியா போட்டிருந்த ட்ரெஸ் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணலாமா? சாரி பிரகாஷ், உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துட்டோம். காவியா சாகும்போது போட்டிருந்த ட்ரெஸ் எங்ககிட்ட இருக்கு. நீங்க அடையாளம் காட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். ஒரு வழி இருக்கு சார். நான் உடனே வக்கீல் சாரை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்பதான் புரிஞ்சுது காவியா சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உயிரை விட்டுருக்கான்னு. கிட்டத்தட்ட நான் திரும்பி வரதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பிரகாஷை காப்பாத்துறதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருந்தது. இதான் அவ போட்டிருந்த ட்ரெஸ். சரிம்மா, ட்ரெஸ்ஸை நீ கொண்டு வந்துட்ட. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குமா? இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு? இந்த ட்ரெஸ்ஸை உள்ள எடுத்துட்டு போய் எரிக்கணும். இந்த ட்ரெஸ் எரிய எரிய காவியாவும் எரிஞ்சு போயிடுவாமா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து பிரகாஷையும் கூட்டிட்டு வரணும். ஏன்னா நீ பேசுனா பிரகாஷுக்கு கண்டிப்பா கேட்கும். நீ இத கையில எடுத்துட்டு உள்ள போ. பிரகாஷ் வராரான்னு பாப்போம். பிரகாஷ் கையில இந்த ட்ரெஸ் பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் காரியமே கெட்டு போயிடும். இந்த கரிஷ்மா சரியான முட்டாள். உன்னை எப்படி நான் இங்க இருந்து விடுவேன்? நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னம்மா இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா சார், ஹஸ்பண்ட்காக ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணணுமோ அதை பண்ண போறேன் சார். பிரகாஷ், 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 பிரகாஷ். நான் தான் பிரகாஷ் எனக்கு சொந்தமாயிட்டான்னு சொன்னேன்ல. நான் உன்னை நம்பிதானே அனுப்பி வச்சேன். ஆனா நீ என்னடானா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல்ல. சொன்ன பேச்ச மீறிட்டல்ல. நானும் பிரகாஷும் உனக்கு எந்த துரோகத்தையும் பண்ணதில்ல. ஆனா நீ எதுக்கு எங்களை இப்படி பண்ற? ஆமா, ஏன்னா பிரகாஷ் எனக்கு சொந்தம். பிரகாஷ் என்னோட புருஷன். அவர் என்னதான் காதலிக்கிறாரு. இல்ல, என்னோட பிரகாஷ் என்னதான் காதலிக்கிறான். பிரகாஷ் என்னோட புருஷங்கிறத மறந்துடாத. அவர் எனக்கு தான் சொந்தம். நீ காதல்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கல்ல, அது காதல் இல்ல, அது ஒரு சாதாரண இச்சை. பிரகாஷ் என்னதான் காதலிக்கிறாரு. பிரகாஷ் எனக்கு தான் சொந்தம். பிரகாஷ், பிரகாஷ் நீங்க உள்ள போங்க. பிரகாஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? பிரகாஷ், பிரகாஷ் நீங்க வெளியில போங்க. பிரகாஷ் நீங்க போங்க, நீங்க வெளியில போயிடுங்க. பிரகாஷ்,
கரிஷ்மா 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 நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எத்தனை இதிகாசங்கள்ல பார்த்திருக்கோம். சாவித்திரியும் யமதர்ம ராஜா கிட்ட இருந்து தன்னோட வீட்டுக்காரரை காப்பாத்த இப்படிதான் போராடினான். கரிஷ்மாவும் இப்ப அதை தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் சொல்றபடி பார்த்தா ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு ஒரு மனநோய், தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு வியாதி. காவியாவும் அப்படிதான் பண்ணாங்க. பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் உயிரையே விட்டுட்டாங்க. அதே நேரத்துல பிரகாஷ் கரிஷ்மா உலகத்தையே நரகமா மாத்திட்டாங்க. கரிஷ்மாவோட தைரியத்தால தான் பிரகாஷ் கிடைச்சாரு. புருஷனுக்காக என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சாங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில இந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிச்சு விலகி இருக்கிறது.